ஏசுநாதர், ஏசப்பா. ஆமா. என்ன கிறிஸ்டினா? கிறிஸ்டினா? அது இன்னும் கிறிஸ்துமஸ் வர்றதுக்கு நாள் இருக்கே. ஆமா இருக்கு. அப்படி கிறிஸ்துமஸ் வரும்போது நான் சர்ச்சுக்கு முன்னாடி போய் இப்படி போட்டேன்னா ஒரு கேக்க கொடுப்பாங்க, வாரிட்டு வந்துருவேன். போன மாசம் கஞ்சி இப்படின்னு அலைக்கும் சலாம் அப்படின்ட்டு நான் ஒரு நோம்பு கஞ்சி வாங்கி இப்படி போனாக்கா கூழ் வாங்கிட்டு வரலாம். இது ஆடி மாசம். இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆத்தா அப்படின்னு நான் அதெல்லாம் கிடையாது. சட்டசபையில வந்து சபாநாயகர் தேசிய கீதம் பாடினதுக்கு அப்புறமா சிலுவை போட்டிருந்திருக்காரு. ஆளுநர் பேச்சுக்கு அப்புறமா சபாநாயகர் பேசுவாருல்ல ஜேசிடி, அதுக்கப்புறமா ஒரு சிலுவை போட்டிருக்காரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எதுக்காக இந்த மதத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. சிலுவை போட்டு உட்காந்துட்டாரு. ரெகுலரா போக முடியாது, கூட்டமா இருக்கும். ரெண்டாவது இந்த இடமும் கூட்டமா வந்திருக்கு. அப்படி பாட்டு ஒருவேளை விஜய் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே சமூகம் தான். ஜேசி பிரபாகர் கிறிஸ்டின் தான். அதனால அவரு கும்பிடு போட்டு ஆரம்பிச்சிருக்காரா இல்லன்னா ஒண்ணு சொல்லிட்டோம் முடிச்சு சொன்னா என்ன? ஜெயஸ்ரீ பிரபாகர் வந்து விஷால் மாதிரி இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு பண்ணிருக்கலாம். பக்கத்துல யோகி பாபு ரியாக்ஷன் தான். அதாவது ஜேசிடி பிரபாகர் வந்து எம்எல்ஏ எல்லாருக்கும் சிறப்பு பயிற்சி முகாம் சொன்னார்ல. நான் கூட ஏதாவது ரெசார்ட் அப்படின்னு நினைக்குவாங்க, நடத்துவாங்க, அப்படி ஜாலியா போயிட்டு வருவாங்க. ரெசார்ட்ல என்ன பயிற்சி முகாம் நடக்கும்? இல்ல அங்கதான் பயிற்சி முகாம் நடந்து எம்எல்ஏ சிஎம்ஏ தேர்வு ஒரு பயிற்சி முகாம் நடந்து சிஎம்ஏ அங்க இருந்தா வந்திருக்காரு கடந்த கால வரலாறுல. அப்படியா? அதனால இங்க அப்படிதான் நடக்கும்னு நினைச்சோம். ஆனா சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பயிற்சி கொடுத்திருக்காரு நம்ம ஜேசிடி பிரபாகர். அப்படியா? எப்படி? அதாவது இந்த கர்நாடகா மேகதாது இதுக்காக தீர்மானம் நிறைவேற்றினாங்கல்ல, அப்ப நிறைவேற்றும் போது இவரு ஜெயஸ்ரீ பிரபாகர் நம்ம சைடு எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ பார்த்து அப்படின்ட்டாரு. உடனே அவங்களும் நம்ம சிக்னல் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தாவேக எம்எல்ஏகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கையை இப்படி ஸ்டேஜ் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஜெயஸ்ரீ பிரபாகர் வாசிட்டாரு. இப்ப நீங்க எல்லாம் ரெடியா இருங்க, நான் வந்து எப்படின்னு சொல்ல போறேன். தட்டக்கூடாது. அப்படி ஓகே பயிற்சி. ஆக மொத்தத்துல விஜய் அவர் என்ன பேசுறாருன்றது இல்ல, டக்குனு பேசும்போது தலைவர் தலைவர் சத்தம் போடாதீங்கன்னா எல்லாரும் சத்தம் போடாதீங்கன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு நவீன பயிற்சியை கொடுத்திருக்காரு. ஓகே 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 ஓகே. இந்த மேகதாதுன்னு உடனே இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. என்னது? மேகதாது கர்நாடகாவில தானே இருக்கு. யார் ஆட்சி? காங்கிரஸ். காங்கிரஸ் தானே? இங்க காங்கிரஸ் அமைச்சர் திருப்பியும் இங்க காங்கிரஸ் தான் கூட்டணியில இருக்கு. ஆமா ஆமா. அந்த அமைச்சர் வந்து மேகதாது அணைக்கு வந்து தீர்மானம் வாசிக்கும் போது காங்கிரஸ் கட்சியை நாங்கள் காங்கிரஸ் கட்சியாகிய நாங்கள் இல்ல காங்கிரஸை இல்ல இல்ல என்னது கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் கம்ப்ளைண்ட் எடுத்து படிச்சதும் ஒரே ஆளா? நீங்க தானே சொன்னீங்க இங்க காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்கு, கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? காங்கிரஸ்ட பேசி காங்கிரஸ் கட்டணம் சொல்லுங்க தானே சொன்னீங்க. அதனால காங்கிரஸ் பேசி நான் காங்கிரஸ் வச்சு காங்கிரஸ் கட்டணம். சூரிய ஒரு படத்துல நல்லா கோவமா போவாப்ல, நேரா போயிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ மாதிரி இருக்கு. உங்க காங்கிரஸ் தனியா பேச வேண்டியது தனியா? இது என்ன? தமிழ்நாடு காங்கிரஸை காங்கிரஸ் கட்சி கண்மையாக கண்டிக்கிறது, கண்டிக்கிறது. கர்நாடகா காங்கிரஸே தமிழக காங்கிரஸ் நேரடியாக உங்களுக்கு சவால் விடுகிறோம். தண்ணியை கொடுக்கவில்லை என்றால் தமிழக காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸை அடியோடு அழிக்கும். ஆனால் ரெண்டு பேர் காங்கிரஸ் தான். நாங்க உங்களை அழிக்க வேணாம், நீங்களே உங்களுக்குள்ள அழிஞ்சிக்க கோஷ்டி பூசல்ல. அதை விட என்னன்னா காங்கிரஸ் உடைய அமைச்சர் இருக்காருல்ல ராஜேஷ்குமார், அவர் என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. இப்ப வந்து தாவேக்காவுடைய மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து அவரை எதிர்த்து ஒருத்தர் வழக்கு போடுறாரு. யாருன்னு பார்த்தா தாவேக்காவுடைய வேட்பாளர். இந்த வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா வேட்பாளர் கூட்டணி கட்சியாக கூடிய காங்கிரஸ் எதிர்த்து சொல்றாப்புல. இப்ப இந்த மொமெண்ட் அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, தோத்த எம்எல்ஏ இருக்கு. எல்லாரும் மயக்கம் என்ன படம் பாத்தீங்கல்ல? ஆமா. நண்பருடைய லவ்வரை வந்து லவ் பண்ணி தனுஷ் கல்யாணம் பண்ணிடுறாரு. ஆமா. நண்பர் ஸ்டேஜ்ல அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது இல்ல இல்ல இல்லங்க இல்ல, அவர் கேஸ் போட்டது கரெக்ட் தான். தாவேகா நிர்வாகி காங்கிரஸ் இது அமைச்சர் எம்எல்ஏ கேஸ் போட்டு கரெக்ட் தான். காங்கிரஸ் எம்எல்ஏ எங்க நின்று ஜெயிச்சாரு? எந்த யார் கூட நின்று ஜெயிச்சாரு? டிஎம்கே கூட. அப்ப அது வெற்றி செல்லாதுன்னு சொல்லுவாங்க. நீ எங்க கூட நின்று ஜெயிச்சுதான் அந்த வெற்றி செல்லாதுல. அப்படி பார்த்தா ஊர்ல பாதி ஓட்டு செல்லாது. கூட்டணி போட அத்தனை ஓட்டுமே திமுக ஓட்டு தானே. ஆனா காங்கிரஸோட மொமெண்ட் இப்ப எப்படி இருக்குன்னா, கண்ணாடியை பார்த்து நீங்களே துப்பிக்கணும். ஆனந்த்ராஜ் மாதிரி. ஆனந்த்ராஜா ஆமா தோத்துக்கிட்டே இருக்கேனா அந்த மாதிரி. இல்லன்னா அண்ணாக்க பார்த்து துப்பிக்கங்க. பார்த்துட்டு எல்லாரும் பண்ணி வர சும்மா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். மத்தவங்களும் துப்புனா கூட உங்களுக்கு ரோசம் வரலன்னா நீங்க இப்படி பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்றேன். கரெக்ட் தான். சட்டமன்றத்தை அந்த பக்கம் போவோம்.
திருப்பி இந்த தாவேகா நிர்வாகிகள் பண்ற அட்ராசிட்டி அப்படியே ஒரு பக்கம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், சென்னிமலைன்னு ஒரு இடத்துல அரசு பள்ளியில இப்ப தாவேகா நிர்வாகிகள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் மலை இல்ல, சென்னிமலை. சென்னிமலை, ஈரோடு. அங்க என்ன பண்றாங்க, எப்போதும் இப்போ ஒரு முதலமைச்சரோட போட்டோ வந்து எங்க இருக்கும், ஒரு ஸ்கூல்ல ஹெச்எம் ரூம்ல இருக்கும். கரெக்டா? பசங்க இதயத்துல நோட் புக்ல இதுவா கூட ஒட்டிச்சு. லேபிளா? விஷயத்துக்கு அதாவது ஒரு ஹெச்எம் ரூம்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஹெச்எம் ரூம் போற வாசல்ல இருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் கிளாஸ் ரூமுக்கு வந்து முதலமைச்சர் போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போயிட்டு கிளாஸ் ரூம்ல மாட்டிட்டு, தம்பிகளா பாருங்க நான் பார்த்து கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி கைத்தட்டி வாங்கிட்டு இருந்திருக்காரு. அதான்ப்பா, வண்டலூர் ஜூக்கு டிக்கெட் ஃப்ரீ. இப்ப வந்து சென்னையில வண்டலூர் ஜூ இருக்கு ஃப்ரீ. மற்ற மாவட்டங்கள்ல மாணவர்களை சந்தோஷப்படுத்தணும்னா வேற ஏதாவது ஜூ மாதிரி கண்காட்சி காட்டணுமா இல்லையா? அதுக்கு என்ன முதலமைச்சர் போட்டோ எடுத்து போய் காட்டுங்க, என்ன புரியல எனக்கு. நான் தப்பா சொல்லல, லயன் அவரே சொல்லிருக்காருல, அதனால ஆமா, அதனால அவர் சிங்கத்தை பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன இருக்கு, தப்பா இருக்கு? இப்போ ஒரு புது ஸ்கீம் கொண்டு வர போறாங்களா? அப்போ நான் ஐடியா தரேன். ஏன்னா நான் முதல்வனா? இல்ல நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு வந்து தியேட்டருக்கு கூட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் காமராஜர் படம் அந்த ஒரு படம் எல்லாம் போட்டு காட்டுவாங்க. இந்த தடவை எல்லா பசங்களும் கூப்பிட்டு போய் ஃபுல்லா தலைவர் படமா விஜய் படமா போட்டு காட்ட போறாங்க. முக்கியமா புலி சுறா காமராஜர் மாதிரி இளம் காமராஜர் தானே அந்த மாதிரி படம் போட்டு காட்ட போறாங்க. காமராஜர் அப்படியா? ஸ்கீம் நல்லா இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, புதுசா இருக்கும். நான் லிஸ்ட் தரேன். என்ன படம்? வில்லு, சுறா, புலி, இன்னும் 2-3 படங்கள்லாம் கொடுக்குறேன். ஆதி, முக்கியமா ஆதி, வேட்டைக்காரன், இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தாங்க. காவலன் எனக்கு கூட பிடிச்சது. பைரவா. ஓகே, அதனால இந்த மாதிரி படங்கள்லாம் காட்டுங்க. அதோட பசங்க எல்லாரும் வெறுத்துருவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச படங்க குடும்பங்கள் கொண்டாட வெட்டுறீங்க அதெல்லாம். ஆனா சன் டிவில அதெல்லாம் பார்த்து நானே கொண்டாடி இருக்கேன். அடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்னு நடந்திருக்கு. டிவிகேவோட நிர்வாகி போயிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட, சின்ன சின்ன பசங்க கிட்ட போயிட்டு விஜய் போட்டு இருந்த ஒரு டோக்கன் மாதிரி அவரோட போட்டோ போட்டு ஒரு கார்டு கொடுத்துட்டு விஜய் மாமா வாழ்க அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்களை வந்து கோஷம் போட விட்டுருக்காங்க. அவங்களும் விஜய் மாமா வாழ்க, விஜய் மாமா வாழ்க அப்படின்ட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த குழந்தைங்க வந்து அப்படி பண்ணுது. இது பிறந்த நாள் அன்னைக்கு வந்துருங்க அப்படின்னு அதுல அவரு சொல்றாரு. இது ஏன் இவங்களோட அந்த பிரச்சாரமும் அந்த இதுவும் வந்து குழந்தைகள் பக்கமே இருக்கு? எனக்கு புரியல. ஏன்னா குழந்தைகள் வைத்தறிச்சலா இருக்கும். குழந்தைங்களே ஈஸியா இல்ல புரியல. மாமான்னு சொல்றீங்க. விஜய் மாமா தான் குழந்தைங்களுக்கு, விஜய் மாமா தானே அவரு. விஜயே சொல்லி இருக்காருங்க. அது தாய் மாமா, இது வேற மாமா. ஆமா. அடுத்து ஸ்கூல் இன்னொன்னு ஞாபகம் வருது. ஸ்கூலுக்கு வந்து புதுசா ஒரு பஸ் விட்டுருக்காங்க. அரசு பஸ். அரசு ஸ்கூலுக்குலாம் புது பஸ் போயிட்டு இருக்கு. அது தாவேகா விஜய் வந்து தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கு தமிழக அரசு மூலியமா ஒரு பஸ் விடப்பட்டிருக்கு. எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ வரைக்கும் புதுசா எந்த டெண்டரும் ஓபன் ஆகல, எந்த திட்டத்துக்கான இதுவும் கொடுக்கல. அப்படியே டெண்டர் கொடுத்திருந்தா கூட, விஜய் ஆட்சிக்கு வந்து முதல் நாளே டெண்டர் கொடுத்திருந்தா கூட, ஒரு பஸ் உடனே ரெடி ஆகி இந்த 1 மாசத்துல விட முடியுமா? அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா? நாங்க ஜெயிச்சிரோன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோங்க. அதனால முன்னாடி டெண்டர்லாம் எடுத்து வச்சுட்டோம். வந்த உடனே சைன் மட்டும் போடுறோம். சைன் மட்டும் போட்டு நாங்க விட்டுக்கிட்டே இருக்கோம் வெளில. சரி, ஓகே. வேற அடுத்து 75 வயது மூதாட்டிக்கு வந்து பாலியல் தொல்லை நடந்திருக்கு. பண்ணது வந்து வேற யாரோ ஒருத்தர். என்னன்னா இப்ப வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அங்க வந்து வரல, பொதுமக்களே வந்து புடிச்சு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை இல்ல போலீஸ் என்ன பண்ணிருச்சு அப்படின்ற அந்த கேள்வி வந்து இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. முக்கியமா வந்து ஒரு பாலியல் குற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண்ணுக்கு போன் அடிச்சாலே போன் எடுக்க மாட்டாங்களா? லைன் மட்டும் தான் போகுதான். ஸோ அதே மாதிரி தாவேகா நிர்வாகியும் வந்து திருவள்ளூர் கிட்ட பாலியல் வன்புணர்வுல ஈடுபட்டிருக்காரு. அவர் தாவேகா நிர்வாகி தான். ஸோ இப்படி ஒரு பெண்கிட்ட ஈடுபட்டிருக்காரு. இப்படி தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரியான குற்றச்செயல்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்ப எப்படி பேசுறீங்கன்னா, நாம என்னமோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி நடந்திருக்கு. டக்குன்னு சைலண்ட் ஆகாதீங்க. அடுத்து என்னன்னா, எங்கேயோ தாவேகா கொடி கம்பத்துல கொடி ஏத்தி வச்சிருக்காங்கப்பா, ஒரு பெரிய கொடி கம்பம்பா. பெரிய கொடி கம்பம்னா இடிஞ்சு விழுந்துச்சு, அதான். அதே மாதிரி இன்னொரு கொடி கம்பம் இருக்கிற வண்டியில பிறந்துகிட்டு இருக்கேன். இல்ல நம்ம ஆளுங்க போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, கொடியெல்லாம் ஏத்துல ஃபுல்லா போயிட்டு அந்த கோயிலுக்கு செவுத்து எழுதி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லா லவ்வர் பேரையும் அண்ணன் வாழ்க
அண்ணல் எங்கள் தங்கம், மோனிகா ஐ லவ் யூ. லவ் யூ. ஹார்ட்டின் போட்டு அம்பு அந்த விடுறது. மோனிகா பேர் மட்டும் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் இருக்கும். இல்லனா பிரியா. பிரியா. பிரியாங்கிறது வந்து ஃபேக் ஐடியா இருக்கும். லைஃப்லி பிரியாங்கிற பேர்ல இருக்கறவங்க பாதிக்கப்பட்ட- இல்ல நாங்க ஐடியில எழுதி வச்சுட்டு போவாங்க. நான்லாம் கேமன் ஸ்பீக்கர் ஸ்டார்டிங்ல அப்பலாம் அப்புறமா அது ஐடி அப்ப ஐடி போய் ஆமா. எழுதி வச்சுட்டு வந்திருக்க. நான்லாம் நிறைய பேர் அப்புறம் அந்த பார்த்திருக்கேன். வேஸ்ட்ன்றது அப்பமா இன்ஸ்டாகிராம் பைக்ல பின்னாடி ஒட்டிட்டு போறாங்க. ஆமா ஆமா அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆமா. இல்ல யூடியூப் லைவ் போனா கூட அவங்க ஐடி எல்லாம் போடுவாங்க. கரெக்ட். நானும் போட்டிருக்கேன். தெரியுது. அதான் அதான் இவ்வளவு தெளிவா சொல்லுவா. இப்பதான் தெரிஞ்சு தாவிக்கல இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படி நடக்குது. நெக்ஸ்ட் அடுத்து தெரிஞ்சு தாம்பரத்துல ஆமா தாம்பரத்துல வந்து பவர் கட். பவர் கட் இல்ல, அப்புறம் நேற்று அமாவாசை, அதனால இருட்டா இருக்கு. அப்ப பவர் டெய்லி கட்லாம் அமாவாசை தான் போல. அம்பத்தூருக்குலாம் டெய்லி அமாவாசை தான். பவர் கட்லாம் கிடையாது. அங்காச்சும் எங்க பவர் கட் இருக்கு. ஆட்சியே பவர் கட்டா தான் இருக்கு. அமாவாசையில நேற்று வந்து இருட்டா இருந்திருக்கு. எனக்கும் கவுண்டர் தான் கொடுங்க. சரி நீ போடுங்க. நீ பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏஞ்சி வெளில கூட போயிருங்க. நீங்க ப்ரோ பண்ணி ப்ரோ ஆகுங்க. ஏஞ்சி வெளில கூட போயிருங்க. நாங்க பேசிக்கிறோம். எதுக்கு உட்காந்துக்கிட்டு சும்மா? அதுதான் அம்பத்தூர்ல இது ஃபுல்லா பவர் கட்டு. அம்பத்தூர் அம்பத்தூர்ல தாம்பரம் உயிரை எடுக்கிறீங்க. இல்ல அம்பத்தூர்லயும் நடந்திருக்கு. எல்லா இடத்துலயுமே பவர் கட் அப்படியா? தான். சரி, தாம்பரத்துல நேற்று பவர் கட்டு. மக்கள்லாம் போராட்டத்துல இறங்கி அவங்களுக்கான உரிமையை அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குதான் நாங்க அப்போ ஓட்டு இல்ல, போட்டோமா? எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா அம்பத்தூர்ல பவர் கட்டுனா அவங்களுக்கான உரிமையை அவங்க தான் கேட்பாங்க. அம்பத்தூர்ல பவர் கட்டுனா எண்ணூர்ல இருக்கவன போராடுவான், அவன் தூங்குவான். காமெடி ட்ரை பண்றேன். அவங்களுக்கான உரிமையை அவங்களே கேட்டாங்க. இப்ப விஜய் அவங்க போராடி இப்ப தலைமைச் செயலகத்துல அவர் இருக்காரு. அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான். தாம்பரத்துல பவர் கட்டானா அவர் என்ன பண்ண முடியும்? தலைமைச் செயலகத்துல பவர் கட்டாச்சுன்னா அவரு கோவப்படுவார். கோவப்பட்டு வீட்டுக்கு போயிருவாப்ல. நீங்க பட்டுருவாங்க. ஈபியை கேள்வி கேட்கலாம், அதுக்கு சிஎம்ஏ கேள்வி கேட்கலாமா ஆமா. அப்படின்னு தான் பல பேர் கேட்கலாம். இது ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூல் வாசல் முன்னாடி வந்துட்டு பவர் கட் ஆகி அந்த ஒயர் வந்து கீழே விழுந்திருக்கு. 6:30 மணிக்கு காலங்காத்தால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆ. 10 மணி ஆகியுமே வந்துட்டு யாருமே காலும் எடுக்கலையாமா. அதுக்கு வந்து ஆக்ஷனுமே எடுக்கலையாமா. வீடியோ எடுத்து போட்டு கால் பண்ணியும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் ஒயர் அறுந்து இருந்துச்சுன்னா ஓரமா நடந்து போங்க. நீங்க ஏன் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் இல்ல பண்றீங்க? இல்ல bro. அப்புறம் இல்ல, அந்நியன் இல்ல. படத்துல வர மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? ஒரு கவுண்டர் தான் வச்சிருந்தேன். போடு 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 போடுங்க. அதான் நானும் வச்சிருக்கேன். அதேதான். போட்டுருங்க. Waste ஆ போச்சு. மியூசிக் போட்டுருங்க. அடுத்து திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அசம்பிளில வந்துட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிடையாது அப்படின்ட்டு ஜேசிபி ஜேசிபி பிரபாகர். ஆமா ஜேசிடி பிரபாகர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆமா. கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது எங்களுக்கு. ஆமா இப்போ கேக்குறாங்க அப்படின்னா அடுத்த நாள் தான் வந்துட்டு ஆளும் கட்சி அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்ட்டு அதுல சொல்லியிருக்காங்க. ஆளுங்கட்சி திருப்பி எங்க சட்டமன்றத்துல இருந்து பதில் சொல்லுவாங்க. இல்ல அவங்க ட்விட்டர்ல போய் 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து போட்டுருவாங்க ஒரு பக்கத்துக்கு. அதே மாதிரி ஆளுநர் நன்றி தெரிவிக்கும் முறையில வந்து டக்குன்னு சில நிமிஷம் வந்து அந்த லைவ் கட் ஆயிருக்குது. ஆனா ஜனநாயகத்தை காப்பாத்துற மாதிரி இனிமேல் தொடர்ந்து லைவ் வரும்னாங்க. ஆனா அங்கங்க வந்து கட்டிங் நடக்கிற மாதிரி வித்தியாசமான ஆட்சி. நம்ம மாற்றம் நீங்க கேட்டீங்கல்ல, மாற்றம் நீங்க கேட்டு நல்ல கவுண்டர் மாற்றம் கேட்டீங்க. கடந்த ஆட்சியில எதிர்கட்சி பேசும்போது லைவ் கட்டாச்சா? இப்ப இந்த ஆட்சியில ஆளுங்கட்சி பேசும்போது லைவ் கட்டாகும். மாற்றம் சிம்பிள். அப்படிதான் பிரபாகர் பேசும்போது வந்துட்டு மாண்புக்குரிய சிஎம் ஸ்டாலின் மாண்பு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஜோசப் விஜய் அப்படின்னு தான் சொல்ல வந்தார். விஜய் தான் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. விஜய் தான் சொல்ல வந்தார். கொஞ்சம் டங்க் ஸ்லிப் அது ஆயிடுச்சு. ஸ்டாலின் அப்படின்ற வார்த்தை கிடையாது, அது வந்து ஓ. ஸ்டார் சார் அப்ப ஸ்டார் நீங்க தான் விஜய். நிழல் சிஎம்மா ஸ்டாலின் சார் சொல்லவே இல்ல. இன்னும் மனசுக்குள்ளே இருக்கீங்க போலயே. வரலனாலும் அவர் பேர் தான் அவர் பேர் அப்ப ஏதோ நிறைய நாளைக்கு இடத்துல பிரச்சனை இருக்கு. ஏடிஎம்கே சேர்ந்தவங்களுமே ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரு லேடி வந்து சொல்லியிருந்தாங்க. So, அந்த மாதிரி ஆமா இன்னும் அந்த ஸ்டாலின் பேர் வந்து நிறைய பேர் அந்த இதுல இருந்து போல வாயிலே ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அதுவும் ஒரு சிறப்பான விஷயம் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில கண்ணகி நகர் இருக்குல்ல, அங்க வந்துட்டு 4 நாள் வந்து தண்ணியே வரலையாமா. அப்படியும் தண்ணி வந்தாலும் 15 நாளுக்கு ஒருக்கா அந்த மாதிரிதான் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப போராடிட்டும் இருக்காங்க. அவங்க போய் கேட்டாலுமே எந்த ஒரு பதிலும் வரலையா. நீங்க தண்ணின்னொடனே வேற தண்ணி நினைச்சு கூடாது, குடிக்கிற அந்த தண்ணி கரெக்டா வந்துட்டு இருக்கோம். அது பிரச்சனை இல்ல. ஆமா அது வரும். அது பஞ்சமே கிடையாது. அது கரெக்டா வந்துட்டு இருக்கோம். அதான் இந்த தண்ணி பாட்டிலுக்கு தான் 10 ரூபா வாங்கலாம் அப்படின்னு வாழும் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. ஆமா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலாம். வாங்கலாம், 30 ரூபா கூட வாங்கலாம். ஆனா அது யாரு வாங்குறாங்க அப்படின்றதுதான் அப்படிங்கிறதா மேட்ரு. அதாவது செந்தில் பாலாஜி வாங்கினா அது தப்பான். ஏன்னா அந்த காசு வந்து டேரக்டா செந்தில் இல்ல அந்த 10 ரூபால செந்தில் பாலாஜிக்கு தான் போகுதான். இல்ல இனிமே வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா கிடையாது. 30 ரூபா. ஓகேவா? நான் அஷூரன்ஸ் தரேன். 20 ரூபாயும் கிடையாது. நான் அஷூரன்ஸ் வேற ஏன் 30 ரூபாய் இனிமே. இவரோ ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி ஏன்னா அது வந்து இல்ல மக்கள் நான் இல்லங்க, ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க 30 ரூபாய். நேத்து போய் எங்க வாங்கியிருக்காரு போல. 30 ரூபா வாங்கிட்டு இழந்துட்டு வந்திருக்காரு. எங்க வாங்கினீங்க சொல்லுங்க. வீடியோ பாருங்க.
அந்த பீர் எவ்வளோ? 100? இது எவ்வளோ? இது எவ்வளோ? எவ்வளோ சில்லற கொடுத்தீங்க? 400? எவ்வளோ? 485 ஏன்டா? ஆஃப் எவ்வளோ? இல்ல எம்ஆர்பி 150 போட்டிருக்கு. 160. 160 தானே வரும். 150 எம்ஆர்பி. ஏன் இப்படி வாங்கிட்டாருன்னா கரெக்டா கொடுக்க வேண்டியதானே? கரெக்டா கொடுக்க வேண்டியதானே? கரெக்டா கொடுக்க வேண்டியதானே? என்ன கரெக்டா கொடுக்குற? 30 ரூபா அடிக்கிறானுங்க 2 பாட்டில். என்ன சில்லறை கொடுக்கும் போது பாத்தீங்களா? இதான் நிலைமை. அதான் சொல்றேன் 30 ரூபா. இப்ப இது வந்து இந்த 30 ரூபா வந்துச்சுன்னா கூட மக்களுக்கு தான் போகும் அந்த காசு. செந்தில் பாலாஜி போச்சுன்னா அவர் பாக்கெட்டுக்கு போயிடும். அவரு பாக்கெட் தாவே காட்சிலன்னா மக்கள் கிட்ட போக போகுது அந்த காசு அப்படின்னு நம்ம ஒரு அமைச்சர் தாவே காவல சேர்ந்து திமுக சேர போறாரு. திமுகலையா? அமைச்சர் அருண்ராஜ் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலமாக நிறைய பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். எனவே அந்த திட்டம் தொடரும் அப்படின்னு சொல்றாரு. மருத்துவத்துறையில இவ்வளவு சாதனைகள் இந்த ஆட்சி செஞ்சது. சொன்னாரு மக்களை தேடி மருத்துவம் வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்காங்கிறத நாங்க வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்றோம். அது அப்போ பண்ணிட்டு நாங்க அதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தொடரும். அப்ப அவர் மானிட்டர் பண்ணும்போது எப்படி அப்படி ஒரு அரசு அப்படின்னு 2.5 கோடியாவது ஒரு ஆள் ஒருத்தர் வந்து பயனடைஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுல. அந்த நபர் வந்து மலை பிரதேசங்கள்ல மேல இருக்காரு. கொஞ்சம் கை கால்லாம் கொஞ்சம் செயலிழந்துச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து தோட்ட வேலை. மலையில வந்து 5 கிலோமீட்டர் ஏறுறதுங்கிறது 1 மணி நேரம். ஆமா, குறுகலான பாதை அப்படிதான் ஏறும். கீழே இருந்து ஒரு 2 மருத்துவர்கள், நர்ஸ், ஒரு டாக்டர் ரெகுலரா டெய்லி அவருக்கு மலை ஏறி போய் பிசியோ பண்ணியிருக்காங்க. படுத்த படுக்கையா இருந்தவர் நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீடியோ பெரிய வைரல் ஆச்சு கடந்த ஆட்சி. அப்ப அதையெல்லாம் பார்த்திருக்காரு. எத்தனை பேர் வீட்டுக்கே போய் மருத்துவம் பண்ணும்போது எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அது வந்து பயனுள்ள ஒரு திட்டமா எதிர்பார்க்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இந்த திட்டத்துக்கு பாக்குறாங்க. இவர் என்ன திரும்ப பண்ணிருப்பாரு, நேரா அந்த நியூஸ் எடுத்துட்டு போயிருப்பாரு. சிஎம் சார் பாருங்க இந்த மாதிரி பண்ணணும் சும்மா தொடர வச்சுப்போமே ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பண்ணிட்டாரு. இந்த திட்டம் வந்து யுஎன்ஓ வரைக்கும் அன்னைக்கு பெரிய அளவு விருதுகள்லாம் வாங்குச்சு. யுஎன்ஓ விட்டு விருது கொடுத்தாங்க. அவ்வளவு முக்கியமான திட்டம். தொடர்றது நல்ல விஷயம் தான். ஆனா தொடர்ந்து தொடருங்கன்னு சொல்லாம புதுசா நீங்களும் அது மாதிரி ஏதாவது கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆமா, தம்பி ஃபயர் விடுவாரு. ஆமா, ஃபயர் விடுவேன் கண்டிப்பா. அடுத்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் மணல் கொள்ளை அப்படின்றது போயிட்டுதான் இருக்கான். நைட்டு வந்து நீலகிரி மாவட்டத்துல வந்து மணல் அள்ளிட்டு போறாங்க. அதை பத்தி வீடியோவும் போட்டிருக்காங்க. இது எப்ப மாறும் அப்படின்னு மக்களோட கேள்வியும் இருக்கு. இங்க பிரபு அண்ணா இருக்கும் போது மணல் கொள்ளை நடக்குதா? அவரே கொள்ளையடிக்கிறார். கனிம வள அமைச்சர் தானங்க அவரு பிரபு. அவர் இருக்கும்போது எப்படிங்க இதெல்லாம் நடக்குது? இந்நேரம் எல்லா வீடியோ அதிகாரியோட துணையோட இன்னொரு இடத்துல நடந்திருக்கு. மக்கள் குடிச்சிட்டாங்க. அப்படியே அது தனியா நடந்தது. இந்நேரம் அப்படியே அந்த வீடியோ எடுத்து போட்டுருப்பாருங்க. இந்நேரம் கிளம்பிருப்பாரு. யாரும் எதுவும் இல்லை, அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நன்றி.